ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். எங்கள் சேலத்து ஸ்டைலில், வில்லேஜ் ஸ்டைலில், எங்கள் ஊரில் மேட்டு டேமில் பண்ணுற மாதிரி சூப்பராக பர்ஃபெக்டான ஒரு ஃபிஷ் ஃப்ரை வந்து செய்ய போகிறேன். அது வந்து மீன் பார்த்தீங்கன்னா 2 கிலோ வாங்கியிருக்கேன். இன்றைக்கி ஆஃபரில் வந்து இதோட விலை பார்த்தீங்கன்னா 298 ரூபாய் டெண்டர் கட்ஸில் வாங்கியிருக்கேன் ஆன்லைனில். இப்போ இதில் எத்தனை பீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நாம் பார்த்துடலாமா? பேக் ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா ஹார்டாக பண்ணியிருக்காங்க. பேக்கிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்கெட்டும் இது ஒரு பாக்கெட்டும் சொல்லிட்டு 2 பாக்கெட் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அந்த பீஸை வந்து கவுண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, பாக்கெட்டை பிரிச்சிடலாங்களா? ஓகே, இப்போ ஒரு பாக்கெட் பிரிச்சுட்டேன். அடுத்து இன்னொரு பாக்கெட் உங்களுக்காக பிரிக்கிறேன். ஓகே, பிரிச்சிருக்கு. ஓகேங்களா? பீஸ் கவுண்டிங் பண்ணலாம். இப்போ இதில் எத்தனை இருக்குன்னு பார்ப்போமா? இது வந்து அவங்களே கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. 1 ஒரு பீஸ் தெரியுதா உங்களுக்கு? ஒரு பீஸ், 2, 3, 4, 5, 6 பீஸ் இதில் இருக்குது. ஓகே, அப்புறம் இன்னொரு பாக்கெட் இருக்குது. அதில் எத்தனை பீஸ்ன்னு பார்த்துருமா? 1, 2, 3, 4, 5 தான் இருக்குது. மொத்தம் 12 பீஸ் இருக்குது. ஓகேவா? இப்போது அந்த 12 பீஸ் வந்து கட் பண்ணி அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம வாஷ் பண்ணுவோம். ஓகேவா? மொத்தம் வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து கவுண்ட் பண்ணியாச்சு. அடுத்து இதுக்கு என்னென்ன மசாலா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்து மல்லித்தூள் வந்து 50 கிராம் வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை, எங்கள் ஊர் ஸ்பெஷல் வந்து சக்தி மசாலா ஃபிஷ் ஃப்ரை. ஈரோடில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சேலத்தில் இப்போ எல்லாமே ஃபாரின் கண்ட்ரிஸ் வரைக்கும் போகுது. ஃபிஷ் ஃப்ரை, சக்தி மசாலா ஃபிஷ் ஃப்ரை. அடுத்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர். பாருங்கள், காஷ்மீரி சில்லி பவுடர் ரெட்டுக்காக. அடுத்து வந்து மஞ்சள் 50 கிராம். அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய். ஓகேங்களா? எண்ணெய். அடுத்து பெப்பர் வந்து ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? இவ்வளோதான் இது மசாலா பொருட்கள். ஓகேவா? அடுத்து நம்மளுக்கு வாசனைக்காக பார்த்தீங்கன்னா வந்து கருவேப்பிலை. ஒவ்வொரு ஃபிஷ் ஃப்ரைக்கும் பண்ணும்போது கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து இன்னும் கொஞ்சம் இதுக்காக வந்து கொத்தமல்லி. ஓகேவா? அது போட்டால் நல்ல மனமாக இருக்கும். அடுத்து ஒரு 3 லெமன் வாங்கியிருக்கேன். இது எதுக்குன்னா உங்களுக்கு தெரியும், புளிப்புத்தன்மைக்கு புளிஞ்சு விடுறதுக்காக. ஓகேவா? இதுதான் மசாலா பொடி, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. இதுதான் இதை போட்டு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து மசாலா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் மல்லித்தூள். ஓகே, மல்லித்தூள் கொஞ்சம் முதல்ல ஒரு 4 மீனுக்கு மட்டும் போகிறப்ப கொஞ்சோண்டு போடலாம். ஓகேவா? மல்லித்தூள். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அப்புறம் பெப்பர் தூள். ஓகே, அடுத்து மஞ்சள் கொஞ்சம். ஓகேவா? இது வந்து எங்கள் ஊர் ஸ்டைல்னால வந்து எல்லாமே கணக்கு தான், நம்மளுக்கு வந்து தெரியும். அதனால் அடுத்து வந்து கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம கலருக்காக வந்து சேர்த்திக்கிறோம். ஓகேவா? போட்டாச்சு. அடுத்து மல்லி போட்டாச்சு, ஃப்ரை போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகேங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். ஓகேவா? தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். அடுத்து நான் வந்து ஆல்ரெடி லெமனை வந்து நல்லா உருட்டி பிடிஞ்சிருக்கேன். இந்த லெமனை நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு அதை விதையை வந்து நம்ம நேக்காக தூக்கணும். பரவாயில்ல, இந்த சைடு வந்து விதை வரல. ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக போடலை, உங்களுக்காக வந்து 4 மீனை ஃபஸ்ட்டு போட்டு காட்டுறேன். ஓகேவா? லெமன் நல்லா புழிஞ்சிக்கணும். அதுவே வந்து நம்மளுக்கு தண்ணி மாதிரி ஆகிடும். ஓகேவா? தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மசாலா வந்து நம்ம கையிலே வந்து பரட்டிக்கிறோம். இப்போ நான் தான் சாப்பிட போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறாங்க. அதனால் வந்து நம்ம கை பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணணும், யாருக்காவது பண்ணி கொடுக்கணும்னா மட்டும் நீங்கள் வந்து க்ளவுஸ் போட்டுக்கலாம். நமக்கு அந்த அளவுக்குலாம் கிடையாது, நம்மளாம் கொஞ்சம் கிராமத்தால். ஸோ அதனால் வந்து அப்படியே டேரெக்டாகவே பரட்டினேன். ஓகேவா? இப்போ மசாலா பரட்டியாச்சு. ஒவ்வொரு ஃபிஷ்ஷை எடுத்து போட்டு நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போது ஒவ்வொரு ஃபிஷ் எடுத்தாச்சு. ஒவ்வொரு ஃபிஷ் மேலேயும் நான் வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? நல்லா பரட்டி அப்ளை பண்ணணும். ஓகே, நல்லா அப்ளை பண்ணிக்கணும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஓகே, எல்லா சைடும் வந்து இப்படி ஃபிஷ் வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஃபுல்லாக வந்து எல்லா பக்கம் அப்ளை ஆயிடுச்சு ஃபிஷ்ஷு. ஓகேங்களா? இதை வந்து ஒரு 1/2 hour to
1 hour வரைக்கும் ஊற வைக்கலாம். ஏன்னா அவ்வளோ தூரம் ஊறுதோ அவ்வளோ ஒரு இதாக வந்து மசாலா உள்ளே இறங்கும். ஓகேவா? கடைசியில் வந்து ஃபைனல் டச்சுக்கு நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட போகிறோம். ஓகேவா? இதை வந்து நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. நம்ம ஓன் ப்ரிப்ரேஷன் மசாலா, அதாவது கடையில் வாங்கி நம்ம சேர்த்துருக்கோம். நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊறணும். ஓகே, இப்போது நான் மேரினேட் பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ எல்லா ஃபிஷ்ஷும் வந்து மசாலா நல்லா ஊறி கிட்டத்தட்ட என்னோட 2 கிலோ மீன் வந்து ஃபுல்லாக மசாலா வந்து மேரினேட் ஆகி பொக்காவாக இருக்குது. இப்போது அடுப்பை பற்ற வச்சு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? கேஸ் பற்ற வச்சாச்சு. ஓகேங்களா? மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான்ஸ்டிக் தவா. ஓகேவா? எங்கள் ரூமில் தான் இருக்குது, அதனால் நான்ஸ்டிக் தவா வச்சுட்டேன். ஓகேவா? நான்ஸ்டிக் தவா வச்சுட்டேன். இதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கேரளாவில் இது பண்ண வந்து பியூரான வந்து கோகோனட் ஆயில். எனக்கு வந்து மோஸ்ட்லி மற்ற ஆயிலை விட கோகோனட் ஆயில் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? இப்போ ஆயில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து தவா ஃப்ரை. அதனால் வந்து ஆயில் வந்து அப்படியே போதுமான அளவு மேலாக்க அப்படியே மேலாப்பில் ஊற்றி விட்டணும். ஓகேவா? ஊற்றிட்டோம்னா அப்படியே ஃபுல்லாக பக்கமாக நமக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து அதிகமாக ஒட்டக்கூடாது. ஸோ அதனால் வந்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் வந்து சூடாகணும். ஓகே, இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. மேலே வந்து அனல் அடிக்குது. ஓகேவா? அந்த டைமில் வந்து நல்லா மேக்னேட் பண்ண நல்ல ரவுண்டு பீஸுங்க பாருங்கள். சவுண்ட் வருது பார்த்தீங்களா? எப்படி சவுண்ட் வருது பாருங்கள். ஏஎஸ்எம்ஆர் மாதிரி இவ்வளோ வீடியோ பாருங்கள். பாருங்க அழகாக 3 பீஸ். ஓகேவா? ஆசைக்காண்டி 3 பீஸ். ரவுண்ட் பீஸ் விட இந்த வால் பீஸ், ரவுண்ட் பீஸ் 2 வச்சுருக்கோம். அதனால் ஒரு வால் பீஸ் ஒன்று வச்சுக்கலாம். ஓகேவா? வச்சுருக்கோம். மேலே வேணும்னா லைட்டாக நம்ம வந்து ஆயில் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? எப்படி பொரிய சாத்து எப்படி வருது பாருங்கள். அப்படியே லைட்டாக மேலாப்பில் கோகனட் வாசம், அந்த ஸ்மெல்லு வந்து அவ்வளோ சூப்பராக அடிக்குது, ஹெவியாக. ஓகேங்களா? சூப்பராக இருக்குது. அப்படியே பூ மாதிரி அப்படி கேட்கணும் பாருங்க. அதோடைய ஸ்மெல்லும் அதோட வாசமும் எப்படி இருக்குன்னு பாருங்க. அழகாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல வெந்தோடனே அப்படியே பூ மாதிரி அப்படியே வந்து ஆயில் அப்படியே இது பண்ணணும். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதுக்கு வந்து கருவேப்பிலை வச்சா நல்லா மனமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே புரிஞ்சு வர டைமில் அப்படியே ஆயிலில் அப்படியே போடணும். அதோட அப்படியே வந்து தாளிக்கணும். அப்படியே அதை தாளிக்கும் பாருங்கள். அப்படியே ஆஹா பொரிஞ்சு பாருங்கள். அப்படியே அழகாக பொரிஞ்சு அதோட வாசம் அப்படியே ஏறும். இப்போ நம்ம சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஃபிஷ் ஃப்ரை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அடியில் அப்படியே கருவேப்பிலை வைப்பாங்க. அது ஒரு தனி மனமாக இருக்கும். நல்லா வேகட்டும். வாசம் தான்ப்பா. இது வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து மேட்டூர் டேம்லாம் எங்கள் ஊர் டேம் ஃபிஷ் தான். இது வந்து ஏரி வவல் அப்படின்னால வந்து ஆக்சுவலாக வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணோம். அது வந்து ஆக்சுவலாக அதிகமாக வந்து இந்த ஆந்திராவில் கிடைக்கக்கூடிய மீன். ஸோ அது வந்து ஆந்திராவில் தான் கண்டிப்பாக வந்திருக்கும். நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகுது. ஃபைனலாக வந்து ஃபிஷ் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஓகேங்களா? நல்லா பர்ஃபெக்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட் வைப்பாங்க. ஆல்ரெடி நான் வந்து ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், லெமன் கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இவ்வளோ சூப்பராக உடஞ்சி வந்துருக்கு பாருங்கள் மீன். அப்பா பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் மஞ்சளோட இது பாருங்கள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போது ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடியாக இருக்குது. ஓகேவா? கொஞ்சம் மீன் வந்து உடஞ்சிருக்கு. ஓகேவா? ஆனால் இருந்தாலும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? ஒரு வழியாக வந்து இப்போ நான் பண்ண ஃபிஷ் ஃப்ரை, அதாவது வந்து மீன் கட் பண்ணி எல்லாம் வந்துலாம் பார்த்தீங்கன்னா டெண்டர் கட்ஸில் ஆஃபரில் இன்றைக்கி ஒரு போட்டிருந்தாங்க. சரி, மீன் நான் வந்து ஒரு ஃபிஷ் லவர், ஸோ மீன் சாப்பிட ரொம்ப ஆசை இருந்தது. அதனால் வந்து என் கையாலே வந்து இப்போ எல்லாம் மேக்னேட் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து கொஞ்சம் வேணால் லெமன் புழிஞ்சிக்கலாம் லைட்டாக. ஓகேவா? புழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் ஆனியன் கடிக்கிறதுக்கு இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் சாப்பிடலாம். பாருங்க அப்பா, இந்த புளிப்பு மசாலா எல்லாம் சூப்பராக இருங்கி சாப்பிடே வந்து தாறுமாறாக இருக்குங்க. ஒரு ஆனியன் தரோம். ஆஹா, என்னதான் வந்து நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா கூட நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்ற சுவையாக தனி தான். இன்னும் கொஞ்சம் லைட்டாக லெமன் போட்டுக்கிறேன். அப்பா, கறி பாருங்கள், துண்டு தான் அவ்வளோ சூப்பராக ஏரி வவ்வால். அதாவது வந்து பாம்ப்ரெட், ரிவர் பாம்ப்ரெட். அப்பா அவ்வளோ சூப்பர். கொஞ்சம் ஆனியன்,
ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்றத விட அதிகமாக வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நிறைய நான் கொடுக்க போகிறேன். தேங்க்யூ.